அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு நம்ம ஒரு நேர்காணல் பேசியிருந்தப்போ நீங்கள் சொன்னீங்க, பாஜகவில் வந்து தமிழிசை களமிறக்கப்பட்டிருந்தார், நயினார் நாகேந்திரன், எல்முருகன், அண்ணாமலை இவங்கெல்லாம் எல்லாருமே போட்டியிடுறது வந்து பாஜகவின் அடுத்த தமிழக தலைவர் யார் அப்படின்ற ரேஸில் வந்து இவங்க எல்லாருமே களமிறக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இப்போ வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தமிழக பாஜகவில் ஒரு சலசலப்பு. தமிழிசை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது. அண்ணாமலையின் வார் ரூம் வந்து தமிழிசையை தொடர்ந்து அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம், அண்ணாமலை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருந்ததாகவும் தகவல் இருக்குது. தமிழக பாஜகவில் என்ன நடந்துட்டுருக்கு, அண்ணாமலை உண்மையாகவே அந்த தலைவர் பதவியிலிருந்து எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா, இது குறித்தெல்லாம் அவங்க கருத்து என்ன சார்? அண்ணாமலையை பொறுத்தவரை திமுகவை எதிர்ப்பது, அதிமுகவை எதிர்ப்பது, அனைத்து கட்சிகளையும் எதிர்ப்பது, இதுதான் பாஜகவினுடைய அஜெண்டான்னு அவர் முழுசாக புரிஞ்சுக்கிட்டார். புரிந்ததற்கு பின்னாடி பாஜக தலைமைக்கு போலியாக சில நம்பிக்கைகளை விதைச்சிருக்கார். எப்படின்னா, கட்சி வளர்ந்துருச்சு, எப்படியும் ஒரு 10 சீட்டாவது கிடைக்கும், குறைந்தபட்சம் 10 சீட் அடித்து கொடுத்துட்றேன், டபுள் டிஜிட்டல் சொன்னாரா, இதுதான் கதை. அப்போது நீங்கள் என் மண் என் நாடு இந்த பாத யாத்திரை, அதே போல் பாஜக தொடர்ந்து திமுகவை எதிர்ப்பது, அதிமுகவை எதிர்ப்பது, ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் என்று சொல்லுவது, இதெல்லாம் தனக்கு எப்படியாவது ஒரு 10 சீட்டை, அதாவது அவங்க குறி வச்சது ராமநாதபுரம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஊட்டி, அதாவது நீலகிரி, வேலூர், இப்படி 10 தொகுதி அவங்க எப்படி ஜெயிக்கும். ஏன்னா பண வசதியும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. அதனால் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் என்பது தான் அவருடைய கணக்கு. மோடிகிட்ட கேரண்டியாக 10 சீட்டு அப்படின்னார். மோடி அந்த நம்பிக்கையில் தான் பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார், அமித்ஷா பல முறை வந்தார். ஆனால் இங்கே அதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிந்தாலும் அந்த நம்பிக்கையை விதைத்தவர் அண்ணாமலை தான். இந்த நம்பிக்கையை வந்து உண்மையாகவே கட்சி வளர்ந்துருச்சுன்ற எண்ணத்தில் கொடுத்தாரா, இல்லை தனக்கான லாபத்திற்காக அது மாதிரியான பொய்யே சொன்னாரா சார்? தனக்கான லாபம், தன்னை தக்க வச்சுக்கணும். ஏன்னா இவர் பிஎல் சந்தோஷ் காப்பாற்றுவார் எந்த சூழ்நிலையும். இப்போ டெல்லி செல்வாக்கு வந்து உடஞ்சிருச்சா சார்? இப்போ அண்ணாமலைக்கு எதிரான எதிர்ப்பு குரல் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. அந்த கல்யாணராமனே பேசுகிறாரு, அண்ணாமலை வந்து யாரும் வளர்த்து விட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்கள் வர தொடங்கி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு நாள் ஏன் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து இல்லைன்னா, அண்ணாமலைக்கு எதிராக தலைமை தாங்கக்கூடிய ஆளே இல்லை. இப்போ யார் வந்திருக்கா? தமிழிசை. அந்த அம்மாவுக்கு டெல்லியில் ஒரு நல்ல லாபி இருக்குது. நீங்கள் வானதி இந்த பக்கம் வரல, யாருமே நயினார் இந்த பக்கம் வரல, நீங்கள் கமலாலயத்துக்கு வர்ற கூட்டமே குறைஞ்சி போச்சு. இப்போ அண்ணாமலை மாற்றப்பட்டாலும் அந்த அதிகாரம் வந்து வானதிக்கு அனுப்பப்பட வேண்டும்னு அண்ணாமலை ஒர்க் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது சார். இல்லை, அதாவது வானதியே 1000 கோடி ரூபா ஊழல் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட்டில் கவுண்ட் பண்ணி மாறிச்சுன்னா அந்த அம்மா ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஆட்சி வந்ததுனால அந்த அம்மா தப்பிச்சுது. அதனால் திமுகவை எதிர்த்து வானதி அரசியலே பண்ணாது. திமுக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஆள் தான் இங்கே பிஜேபிக்கு தேவை. ஒன்று அண்ணாமலை, இல்லைன்னா அண்ணாமலையை வந்து நான் 100% பிஎல் சந்தோஷ் இருக்கிற வரை அண்ணாமலையும் இருப்பார், மோடி இருக்கிற வரை பிஎல் சந்தோஷ் இருப்பார், சந்தோஷ் இருக்கிற வரை மோடி இருப்பார். ஆக மோடி, சந்தோஷ், அண்ணாமலை 3 பேரும் ஒரே கூட்டணி. அதனால் எந்த காலத்திலையும் அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார். அப்படி அண்ணாமலை மாற்றப்பட்டால் அதிமுக எந்த காலத்திலையும் கூட்டணிக்குள் வராது. அண்ணாமலை மாற்றப்பட்டால் பிஜேபி 3 வருஷத்தில் 5% போயிடும். இப்போ 11 நிற்குதா, எங்கே போயிடும்? 5% ரிவர்ஸில் போயிடும். இது கண்டிப்பாக மோடிக்கு அமித்ஷாவுக்கும் கண்டிப்பாக தெரியும். அதை அவர்கள் செய்தால் பிஜேபியை படுகொலியில் தள்ளப் போகிறார்கள் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அண்ணாமலை பற்றிய பல தகவல் வருது சார். வார் ரூம்னு ஒன்று வச்சு தனது கட்சிக்காரர்களே வந்து இப்போ பரட்டைன்னு சொல்லிட்டு தமிழிசையை வந்து இது பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க.
இதெல்லாம் நடத்துறாரு, இதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்களா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா, கவனிக்கப்பட மாட்டாரா? சார் தலைமை அங்கீகரிக்க தானே செய்யுது. எத்தனை புகார் சொன்னாலும் அண்ணாமலை சொல்லுவதே நீங்கள் ஒரு வருஷம் இருக்கும். நீங்கள் நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு சொல்லுது, உன் மேலே ஏகப்பட்ட புகார் வருது, நீங்கள் ஸ்கிராப் வியாபாரம் பண்ணுறியாமா, மிரட்டி ஐடி விட்டுருன்னு சொல்லி சவுக்கு சங்கரை வளர்த்தது அண்ணாமலை தான். இப்படி நிறைய புகார் வருது, எல்லாமே பொருளாதார புகார் தான். இதை நிர்மலா சீதாராமன் நேரடியாக வான் பண்ணுது. யார் மேலே? அண்ணாமலை மேலே. நீங்கள் காந்தி கிராமத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு பிரைம் மினிஸ்டரு, ஒரே மழை, ஹெலிகாப்டரில் போகல, காரில் போகிறார் ஏர்போர்ட்டுக்கு. எங்கே? காந்தி கிராமம் திண்டுக்கல்லிருந்து ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட்டுக்கு அண்ணாமலை கூட ஏற்றிக்கிறார். ஏற்றிட்டு நீ வளர்கிற பையன், 35 வயசு 36 வயசு, இது நடந்து ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி, நீ வளரணும்னு நினைக்கிறேன், உன் மேலே நிறைய புகார் வருது, தயவுசெய்து நீயே உன்னை திருத்திக்க, புகார் வராமல் பார்த்துக்க, பணம் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், பேர் சம்பாதிக்க முடியாது. இப்படியே பிரைம் மினிஸ்டரும் அவரும் அரை மணி நேர பயணத்தில் ஆலோசனை செய்கிறார், சொல்கிறார். இது யார் ஆலோசனை சொல்கிறாரு? இல்லை இதை எப்படி நிருபர் பார்க்குறான்னா, ஏர்போர்ட் இறங்கணுன்னே அண்ணாமலைக்கு மூஞ்சியே இல்லையா, மூஞ்சி வாடி போயிருந்துன்னு நிருபர் சொல்கிறான். அப்போ என்ன காரணம்? பேசியிருக்கணும், அட்வைஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? மோடி இவரை உட்கார வச்சு ஈக்குவல் அரசியல் பேசுகிற அளவுக்கு இவர் மோடி அளவுக்கு பெரிய தலைவர் கிடையாது. என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிச்சிருக்கணும். இதுதான் நடந்தது. அப்போ புகார் தொடர்ந்து வருது. நீங்கள் வார் ரூம் பற்றி தெரியுமா சார்? ஆமாம் ஆமாம். அதாவது சார் இயங்குது அது? அதாவது சுரானான ஒரு மார்வாடி, அவன் வந்து பல ஆயிரம் கோடி ஏமாற்றிட்டு பேங்க்கு அவனை சிபிஐ விட்டு உள்ளே போட போகிறாங்க. அவனுடைய அலுவலகம் தான் இப்போ பிஜேபி அண்ணாமலையுடைய வார் ரூம். அங்கே ஒரு 15 பேர் வேலை செய்கிறாங்க. தன்னை ப்ரொமோட் பண்ணுவதும் தன்னை எதிர்ப்பவர்களை காலி பண்ணுவதும் அதுதான் அந்த வார் ரூமுடைய வேலை. அந்த வார் ரூமில் முழுக்க அந்த வார் ரூம் சம்பளம் கொடுக்குறது யார்? அந்த சுரானான ஒரு மார்வாடி. தங்கம் இறக்குமதி பண்ணி பல ஆயிரம் கோடி புகார் சிபிஐ தேடுற குற்றவாளி. இப்போ இவர் தான் இந்த வார் ரூம் நடத்துகிறார். யாருக்கு ஆதரவா? அண்ணாமலைக்கு ஆதரவா. அண்ணாமலைக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்களும் அந்த வார் ரூம் காலி பண்ணும். சொந்த கட்சியாக, சொந்த கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும். நீங்கள் காயத்ரி ராமன் ஒரு ஸ்டார் நைட்டுக்கு எங்கே போகுது? துபாய் போகுது. அங்கே கேமரா வச்சுருக்காங்களே. அண்ணாமலை சொல்லாமே அவன் துபாயில் போய் கேமரா வச்சான். ஐயோ நான் அழுதுட்டு கட்சி விட்டே போயிடுச்சு அந்த அம்மா. அந்த அம்மா திருமாவளவனோட எவ்வளோ சண்டை பிடிச்சிது, பிஜேபிக்காக எவ்வளோ சண்டை பிடிச்சது. குஷ்பு இந்த பக்கமே வர்றது இல்லையே. குஷ்பு தேசிய தலைவி தான். கமலாதி பக்கம் எனக்கே பார்த்துருக்கீங்களா? வர்றதே இல்லை. அப்போது நீங்கள் குஷ்புவை சைதை சாதிக்கு ஒரு 4ஆம் தரமாக பேசிட்டார். பிஜேபி மகளிர் அணி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அதில் குஷ்பு வரல, கௌதமி வரல, காய்தரகரம் 3 பேரும் வரல. பெண்கள் மகளிர் அணி தான் போராடுது. தலைமை தாங்கிறது யார்? அண்ணாமலை. கௌதமியாக கட்சி விட்டு போச்சு. கௌதமிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தெரியும், இவர் செய்கிறத பூரா அந்த அம்மா போய் அங்கே வத்து வச்சிடும். அதனால் ஒரு ஆளை பினாமி ஒருத்தன் சொத்தை ஆட்டையை போட்டு அவன் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சி வச்சு எல்லாமே அண்ணாமலை தான். ஏன்? தன்னை மீறி யாரும் டெல்லி தொடர்பு வச்சுக்கூடாது, தன்னை மீறி யாரும் கமலாலயத்தை கண்ட்ரோல் வச்சுக்கூடாது. கமலாலயத்து திருமண பக்கமெல்லாம் கேமரா. அப்போது கமலாலயத்துக்கு வருவதை முக்கால்வாசி பேர் பிரிச்சுட்டாங்க. கேடி ராகவனுக்கு கேமரா பார்த்தீங்களா? அவர் நிர்வாணமாக கேமரா. அது இத்தனை வரையும் போலீஸ் புத்தியை வச்சு, போலீஸ் கேமராவை வச்சு மிரட்டி உருட்டி அனுப்பி தன்னுடைய தலைமையை தக்க வைத்து கொண்டார். இப்போ என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் நடக்குது, அண்ணாமலை போகிறாரு. அவருக்கு முன் வரிசையில் ஜிகே வாசனுக்கு ஓ பன்னீர்செல்வத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து கடைசி இடத்துல இருக்கார், கூட யாருமே இல்லை. இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் வந்து பரிதாப நிலையில் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து அங்கே சரியாக ரிசீவ் பண்ணுறது கூட அங்கே ஆள் இல்லை அப்படின்ற செய்திகள்லாம் வருது. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? இல்லை, ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சிக்காரனை எப்போவுமே ரிசீவ் பண்ண மாட்டாங்க. கூட்டணி கட்சி தான் ரிசீவ் பண்ணுவாங்க. நீங்கள் 12 சீட்டு வச்சுருக்காரு நிதிஷ், 16 சீட்டு வச்சுருக்காரு நாயுடு, முன் வரிசையில் சீட்டு இருக்குது.
இல்ல, அவங்க இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது, அதனால அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அல்ல, அதை விட பெரிய தலைவர்கள் எங்கே உட்காந்துருக்காங்க? நாயுடுவை விட, நிதிஷை விட பெரிய தலைவர் எங்கே உட்காந்துருந்தாங்க? பின்னாடி உட்காந்துருந்தாங்க. அதனால் முக்கியத்துவம் என்பது ஆர்எஸ்எஸ், பிஜேபி. நம்மால் தாயா முன்னாடி உட்கார வச்சாலும் சரி, பின்னாடி உட்கார வச்சாலும் சரி, இப்போ கடைசியில் உட்கார வச்சாலும் சரி, எந்த வேலை நடக்கணுமோ அது இயற்கையாக நடக்கும். செயற்கையே பிஜேபி ஆர்எஸ்எஸில் இருக்காது. அவன் வந்து கொள்கை ரீதியாக பிற்போக்கு கொள்கை தான், பட்டு பிற்போக்கு கொள்கை தான். அண்ணாமலை மாநில தலைவர். அண்ணாமலையால் தான் இந்த 11% வாக்கை எட்ட முடிஞ்சது. வேறு யார் தலைவராக இருந்தாலும் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. பிஎல் சந்தோஷ் நினைத்தால் மோடியவே அவர் தான் காப்பாற்றியிருக்கார். ஏன்னா அந்த தேர்தலுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ்குள்ளே ஒரு பெரிய விவாதம் வருது ஆல் இண்டியா லெவலில். 2 முறை அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டார், வயசு 75 தாண்டிடுச்சு. அதனால் நாங்கள் மற்ற ஆர்எஸ்எஸ் ஆட்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, பிரைம் மினிஸ்டருக்கு வாய்ப்பை கொடுங்க. யார்கிட்ட கேட்குறா? ஆர்எஸ்எஸ்கிட்ட கேட்குறாங்க. ஆர்எஸ்எஸ் இதை யோசிக்குது. இது ஒரு பெரிய விவாதமாக மாறுது. ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சித்தாந்த கட்சி தான். அதுதான் பிஜேபியை வழி நடத்தும். தனி மனித துதிபாடல் இருக்காது. தனி நபர்களை நம்பி ஆர்எஸ்எஸ் இல்லை இல்லை இல்லை. அதனால் மோடியை இந்த தேர்தலில் இறக்கிட்டு வேறு யாராவது களம் இறக்கலாம், மோடிக்கான அந்த கார்ப்பரேட் முகத்தில் ஓட்டு கிடைக்காதுன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு விவாதம் ஆரம்பிக்கும்போது அகில இந்திய ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு செயலாளர் பிஎல் சந்தோஷ், அவர் தான் நம்ம அண்ணாமலைக்கு பாஸ். அண்ணாமலை வந்து ஷிமோகா கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது பிஎல் சந்தோஷ் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது கர்நாடகா சிஎம் ஆகின்னு அவருக்கு ஒரு ஆசை. இந்த ஆசைக்காக கர்நாடகா பிஜேபி எடியூரப்பா, ஜெகதீஷ் ஷட்லர் இவர்களுக்கெல்லாம் ஒரு கேமரா வைக்கிறார். யார்? அண்ணாமலை. அண்ணாமலையே பேரை மாதிரி கேமராவும் வச்சுக்கலாம். இந்த கேமரா வச்சு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் பிஜேபி எடியூரப்பா காலியாகிறார். ஜெகதீஷ் ஷட்டர் காங்கிரஸ் போய்ட்டு அப்புறம் பிஜேபி வந்துட்டார். இந்த மாற்றம் பிஜேபிக்குள்ளே நடந்த ஒரு பெரிய அதிரடி மாற்றத்துக்கு மூல காரணமே நம்ம அண்ணாமலை தான். ஏன்னா பிஎல் சந்தோஷ் வந்து கர்நாடகா பிராமின், ஆனால் கர்நாடக அரசியல் யார்கிட்ட இருக்குன்னா லிங்காயத்துக்கிட்டையும் கவுடாட்டும் இருக்குது. அப்போது பிஎல் சந்தோஷ் என்ன தான் ஆர்எஸ்எஸில் பெரிய தலைவராக இருந்தாலும் கர்நாடகாவில் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் பிஎல் சந்தோஷ் டெல்லிக்கு போயிடுறாரு. டெல்லிக்கு போன பிறகு உனக்காக நான் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தேன், ஸ்டிங் ஆப்ரேஷன் கேமரா வச்சு கொடுத்தேன், என்ன சஸ்பெண்ட் பண்ணி காலி பண்ணி விட்டாங்க. எப்படி அப்போ அங்கே இருக்கிற மாநில ஆட்சி இதே அண்ணாமலை காலி பண்ணி விட்டுருச்சு. கைது செய்யாமல் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அப்போ சந்தோஷ் தான் காப்பாற்றுறாரு. ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணி விடுறாரு. இதை டெல்லி செல்வாக்கை வச்சு செய்தவர் பிஎல் சந்தோஷ். அப்போ அமைதியாக வந்துடுறாரு. வந்து அரசியல் ஆசை அவர் விடலை. விஜயகாந்த் கட்சியில் சேரலாமா, சகாய ஐஏஎஸ் கட்சியில் சேரலாமா, இப்படித்தான் இங்கே சென்னைக்கு வந்து சென்னையில் தங்குறாரு. இனி நமக்கு அரசியல் வேணும். ஆனால் பிஎல் சந்தோஷ் பொறுமையாக ஏரியா உனக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். டெல்லிக்கு போய் பிஎல் சந்தோஷ் உன்னை நம்பி தானே நான் எனக்கு ஐபிஎஸ் போச்சு, நான் தெருவுக்கு வந்துட்டேன், சகாயம் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி தெரில, ஐஏஎஸ்ஸு சீமான் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி தேடுற மாதிரி தெரியல, விஜயகாந்த் நான் சேர முடியல, என் வாழ்க்கை எப்படி சூனியமாக போச்சுன்னு பிஎல் சந்தோஷம் மிரட்டுறாரு. மிரட்டும் போது தான் ஆர்எஸ்எஸ் லாபி, பிஜேபி லாபியை வச்சு நீயே நம்மகிட்ட ஒரு நல்ல பையன் இருக்கான், ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கான், இவரை இளைஞன் 40 வயசு இளைஞன், இப்போ தான் 40 வயசு ஆகுது, நீங்கள் ஒரு 5 வருஷம் 35 தான், இவரை போட்டால் அதிரடியாக அரசியல் பண்ணுவார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா ஆர்எஸ்எஸும் ஒத்துக்குது, பிஜேபி ஒத்துக்குது, தலைவராக களமிறக்கப்பட்டார். பிஎல் சந்தோஷனுடைய தொடர்பை வைத்து தான் இவ்வளோ தூரம் அடித்து ஆடுனது யார்? அண்ணாமலை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கு யாரும் வழிகாட்டக்கூடாது, தானே வழிகாட்டுவான். வரும்போது அங்கே என்ன பண்ணுறாரு, பியூஷ் கோயல் அமைச்சர்கிட்ட ஒரு தரகர் இருக்கார், அவர் தான் நம்ம அமர் பிரசாத் ரெட்டி, அவரையும் கூட்டிகிட்டு தான் வர்றாரு. ஏன்? பணம் வேணுமில்ல அரசியல் பண்ணுறதுக்கு. அப்போ 2 பேர் வந்து தான் இந்த 3-4 வருட காலம்
பரபரப்பு அரசியலை செய்கிறாங்க. தமிழிசையில் இருக்கும்போது செய்யலை, இலா கணேசன் இருக்கும்போது செய்யலை, முருகன் இருக்கும்போது செய்யலை, யார் இருக்கும்போது செய்யாத. என்ன காரணம்? டெல்லி செல்வாக்கு.